இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்க வீட்டு ஆளுங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசம். அவங்களால யாரோட மனசையும் புரிஞ்சுக்க முடியாது. பொண்ணுங்கனாலே எப்பவும் அடிமை மாதிரி நடத்துவாங்க. இந்த வீட்டுல இருக்கிற பொண்ணுங்களுக்கு ஆசையோ கனவோ லட்சியமோ ஏன் சுயமரியாதை கூட இருக்க கூடாது. ஏன்டா இந்த குடும்பத்துல வந்து பிறந்தோன்னு அடிக்கடி நான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன். சின்ன வயசுல இருந்து என் சித்தப்பா பண்ற அடிதடி எனக்கு சுத்தமா பிடிக்காதுக்கா. இவங்களெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியலக்கா. இத பாரு சித்ரா, எப்பவுமே பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப தைரியமா இருக்கணும். இதெல்லாம் பார்த்து நீ பயப்படக்கூடாது. என்ன எதிர்ப்பு வந்தாலும் நம்ம அது எல்லாத்தையுமே சமாளிச்சு முன்னேறணும். இப்ப நீ படிக்க வேண்டிய வயசு. தேவையில்லாம இதெல்லாம் போட்டு மனசுல குழப்பிக்காத. எங்கக்கா காலேஜ்ல சேர்றதுக்கு அட்மிஷன் லெட்டர் வந்துச்சு. ஆனா என் வீட்ல என்னை வெளியே கூட விட மாட்டாங்க. இதுல நான் எங்கக்கா படிக்கிறது? என்னை எக்ஸாம் எழுத கூட்டிட்டு போன உங்களுக்கே இவ்ளோ பெரிய தண்டனை கொடுத்திருக்காங்க. சித்ரா, நீ இதுக்கெல்லாம் சோர்ந்து போயிடக்கூடாது. பொம்பளை பிள்ளைக்கு படிப்பு தான் அடையாளமே. அந்த படிப்பு இல்லாததாலதான் இன்னைக்கு பல பொண்ணுங்க ஆம்பளைங்களை சார்ந்து இருக்காங்க. அதனால எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீ படிப்பை மட்டும் விட்டுறக்கூடாது. அக்கா, எனக்கு படிக்கணும்னு கனவெல்லாம் இருக்குக்கா. நீ என்ன படிக்கணும்னு ஆசைப்படுற? நான் பெரிய IAS அதிகாரி ஆகணும்னு ஆசைப்படுறேன். அந்த அதிகாரத்துக்கு வந்து ஏன் வீட்டுல நடக்கிற தப்பு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எங்க தப்பு நடந்தாலும் அதை எதிர்த்து குரல் கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசைக்கா. ஒன்னும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆனா ஒண்ணு, உன் நம்பிக்கை மட்டும் கைவிட்டுறாத. ஏய் சரி, நீங்க வந்தது யாருக்காவது தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும். நீங்க இருக்க வேண்டாம், நீ கிளம்பு. சரிக்கா. சரி போ. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஹே போ. என்ன அக்கா, என்ன தேங்க்ஸ்க்கா. ரொம்ப சாரிக்கா. ப்ளீஸ்க்கா மன்னிச்சிடுங்க. உங்களோட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு காரணம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க இப்படி நீ தைரியமா இரு. நீ எதை நினைச்சும் கவலைப்படக்கூடாது. இப்ப கிளம்பி நீ போ. நம்ம அடுத்து என்ன பண்ணுங்கறத யோசிப்போம். சரியா? பயப்படாத போ. சாரிக்கா. ஒண்ணும் ஆகாது போ. அறிவில்லை உனக்கு? இங்க எதுக்காக வந்த? யாரு உன்னை இங்க வர சொன்னது? இப்ப எதுக்கு அவளை திட்டுறீங்க? நான் தான் அவளை கூப்பிட்டு பேசினேன். உன்கிட்ட பேசுறதுக்கு எங்களுக்கு எதுவும் இல்லம்மா. புரியுதா உனக்கு? எங்க வீட்டு பொண்ணுக்கு தப்பு தப்பா சொல்லி கொடுத்து கெடுத்து விட்டுறாத. நான் தப்பா எதுவும் சொல்லி கொடுக்கல. ஆம்பளைக்கு அடிமையா இருக்க கூடாது. ஆம்பளைக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே அடிமையா இருக்க கூடாதுன்னு சொன்னேன். இங்க பாரு, எங்க வீட்டுக்குனே ஒரு சம்பிரதாயம் இருக்கு. இங்க நாங்க எல்லாருமே ஆம்பளைங்க சொல் பேச்சு கேட்டுதான் நடப்போம். இதெல்லாம் உனக்கு புரியாது. ஏய், என்ன இன்னும் நின்னுட்டே இருக்க? உனக்கு போட்டு என்ன பாத்துக்கோ. ஐயோ ஐயோ, ஏய் சித்ரா, சித்ரா, ஐயோ சித்ரா, 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 ஐயோ அக்கா, சித்ரா, சாந்தி, போய் ஏதாவது இருமுறை எடுத்துக்கோ. சித்ரா, 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 சித்ரா,